இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று திருக்கலிமாவை மொழிந்தார். இது ஒரு வரலாறு, மிக நீண்ட ஒரு வரலாறு. எந்த மண்ணில் நீங்கள் இருக்கக்கூடாது, இன்னும் சற்று நேரத்தில் இந்த மண்ணை விட்டு நீங்கள் ஓடிவிட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அந்த மண்ணின் எல்லையில் உட்கார்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறார்கள். சொன்ன மாத்திரத்தில் ஒரு சின்ன உரையாடல் நடக்கிறது. அந்த உரையாடலின் முடிவில் அந்த சிறுவர் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை தழுவிவிட்டார். இன்றைக்கும் உம்ராவுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு அந்த தோட்டமும் அத்தாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயரால் எழுப்பப்பட்ட ஒரு சின்ன பள்ளிவாசலையும் இன்றைக்கும் நீங்கள் பார்க்க முடியும். அதே இடத்தில், எந்த இடத்தில் இஸ்லாம் வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும், முஸ்லிம்கள் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்று எதிரிகள் சதித்திட்டம் தீட்டுகிறார்களோ, அதே இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தாஸ் என்கிற ஒரு விதையை ஊன்றிவிட்டு வந்து விட்டார்கள். அது இயல்பாக நடந்ததா இல்லை அல்லாஹ்வுடைய ஏற்பாடா என்பது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அதன் பிறகு தாயிஃப் யாருக்கு சொந்தம் என்று நாம் இன்றைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால், அது மூமின்களுக்கு சொந்தமான மண். அது ஈமான் ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய ஒரு மண். உலகத்தில் யார் யாரெல்லாம் இன்றைக்கு நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர், மம்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் வரைக்கும் அவர் வந்தால் என்ன நடக்கும் என்றெல்லாம் அரசியல் பிரச்சாரம் பேசுகிற அதே இடத்தில் சமய பிரச்சாரங்களையும் சமய வெறுப்பு பிரச்சாரங்களையும் ஆட்சியாளர்களை வெளிப்படையாக பேசுகிற ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அரசியல் அவதானிப்பு நமக்கு தேவை என்பதற்காக நான் இந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறேன். இந்தியாவிலும் ஆட்சி புரியக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு நப்பாசை இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை துரத்தி விட வேண்டும், அவருடைய வாக்குரிமையை பறிக்க வேண்டும், குடியுரிமையை பறிக்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து திட்டங்களை செய்து அதில் பல்வேறு குளறுபடிகளை செய்து அதற்குள்ள சிக்கிக்கொண்டு எப்படி வெளியிலே வருவது என்று தெரியாமல் தத்தளிக்கிற காட்சிகளை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு புதிய வடிவம் தான், ஒரு எல்லையை தொட்டுவிட்ட மகிழ்ச்சியில் அவர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய ஒரு புதிய வடிவம் தான் இந்த SIR என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். 2025 அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் 2026 வரைக்கும் இதனுடைய பணிகள் நடக்கும். 77 லட்சம் ஊழியர்கள் இந்தியாவுடைய பல்வேறு 12 மாநிலங்களில் இதற்கான பணிகளில் ஈடுபடுவார்கள். நம்முடைய வீடுகளுக்கு BLO அதிகாரிகள் வருவார்கள். அப்படி வருகிற பொழுது எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய ஒரு படிவத்தை தருவார்கள். அந்த தரக்கூடிய அந்த படிவத்தில் நாம் நம்முடைய விவரங்களை, தகவல்களை பூர்த்தி செய்து தர வேண்டும். ஒரு முறை அல்ல, 3 முறை வருவார்கள். இந்த நடவடிக்கை 1 மாதத்தில் நடைபெறும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்பது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். இது எப்படி நடைமுறைக்கு ஒத்து வரும் என்று நமக்கு தெரியவில்லை. இதற்கான நோக்கம் என்ன என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது, அசல் முகவரியில் இல்லாதவர்களை கண்டுபிடிப்பது, இரண்டாவது இடம் மாறியோர் யார் என்று அவர்களை அடையாளம் காண்பது, மூன்றாவது அந்த முகவரியில் இருப்பவர்கள், அந்த வாக்காளர்கள் இறந்து போவதாக இருந்தால் அவர்களை அந்த பட்டியலில் இருந்து தூக்குவது, அதே போல 2 இடங்களில் யார் வாக்குரிமை பெற்றிருக்கிறார்களோ அந்த வாக்குரிமையில் ஒன்றை நீக்கம் செய்வது. வெளியில பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு பல பேருக்கு தோணும். இதுல முக்கியமாக கூடவே போலி வாக்காளர்களை நீக்கம் செய்வது, 18 வயதை நிறைவு செய்திருக்கக்கூடிய புதிய வாக்காளர்களை உள்ளே கொண்டு வருவது, இதுதான் எங்களுடைய திட்டம் என்று அவர்கள் இந்த திட்டத்தை நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்த பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். வெளியில இருந்து பார்க்கிற பொழுது இந்த நோக்கம் ரொம்ப நல்ல நோக்கம், சரித்தான அப்படின்று எல்லோரும் அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாடு முழுக்க இது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது, பெரிய விவாத பொருளாக இது மாறி இருக்கிறது. ஜனநாயகத்தின் தூண் என்று அறியப்படக்கூடிய, அதை காப்பாற்ற வேண்டிய, இந்த நாட்டு மக்களுடைய மிக முக்கியமான ஒரு உரிமை என்று அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய வாக்குரிமையை பறிக்கக்கூடிய
அதை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் கமிஷன் மத்திய அரசுக்கு அடிமையாகி அது இன்னொரு அந்த கட்சியின் ஆளுங்கட்சியினுடைய ஒரு பிரிவாக அது மாறி மத்திய அரசை வெறுக்கக்கூடியவர்கள் விரும்பாதவர்களை அந்த பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான ஒரு நடவடிக்கையையும் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த பண்பை குழி தோண்டி புதைத்து ஒரு சர்வாதிகாரியை அந்த இடத்தில் அமர வைப்பதற்கும் தான ஒரு சூழ்ச்சியாக இது இருக்கிறது என்றெல்லாம் விமர்சகர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இது குறித்து பேசக்கூடியவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய பல்வேறு அச்சங்களில் ஒரு அச்சம், ஒருவேளை இதுதான் இந்திய மக்கள் சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்குமோ என்கிற அச்சத்தை கூட சில பேர் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்குரிய காரண காரியங்களோடு ஏற்கனவே இதே மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் வழியாக வாக்கு திருட்டு எப்படியெல்லாம் நடந்தது என்று எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட மிக முக்கியமான ஊடகவியலாளர்கள் அனைவரும் இதை அம்பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எதை குறித்தும் சரியான பதிலை இந்த தேர்தல் கமிஷன் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. மௌனம் சாதிக்கிறது. அது வெறும் மௌனம் அல்ல, அது கள்ள மௌனம். அதை குறித்து பேசினால் நாம் வசமாக சிக்கிக் கொள்வோம் என்று தெரிந்து கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தல் தொடங்கி சில குறிப்பிட்ட மாநிலங்கள் வரை, அதிலும் குறிப்பாக கர்நாடகா சட்டமன்ற எலெக்ஷனின் போது தேவையே இல்லாமல் இணையதளத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான போலி வாக்காளருடைய லிஸ்டை உள்ளே பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். எங்கிருந்து அது வந்தது, யார் உள்ளே திணித்தது, அதனுடைய ஐபி முகவரியை தாருங்கள் என்று தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அது தந்தால் இந்த அநியாயத்தை செய்தவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து விடலாம், சொல்லுங்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் அதை குறித்து தேர்தல் கமிஷன் வாயே திறக்கவே இல்லை. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தின் ஆலந்து என்று சொல்லக்கூடிய தொகுதியிலே 6018 போலி வாக்காளருடைய பட்டியலை உள்ளே சேர்த்திருக்கிறார்கள். இது நாம் நீண்ட பேசிக்கொண்டே போகலாம். நேற்று 2 நாட்களுக்கு முன்பு ஹரியானா சட்டமன்ற தொகுதியில் எவ்வளவு பெரிய தில்லுமுள்ளுகளை செய்தார்கள், மோசடிகளை செய்தார்கள் என்பதை சர்வதேச ஊடகங்களுக்கு முன்னாலே அம்பலப்படுத்தி இருக்கிறார். இது குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் கள்ளமௌனம் சாதித்துக் கொண்டே இருக்கிறது. பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு மாடல் அழகி அவனுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 22 இடங்களில் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அந்த பெண்ணும் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அதிர்ச்சியை வெளிப்படுத்தி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இதுவெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. வாக்காளர் சீர்திருத்த பட்டியலை ஏன் இவ்வளவு அவசரமாக நீங்கள் செய்கிறீர்கள்? இந்த ஒரு மாதத்திற்கு உள்ளாக 6000 சொச்சம் வாக்காளர்களை கொண்ட தமிழகத்தில் இதை எப்படி உங்களால் நடைமுறைப்படுத்த முடியும்? வெற்றிகரமாக இதை எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும் என்கிற விமர்சனங்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. வெளியிலே சொல்லுகிற பொழுது நாங்கள் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய போலிகளை தூக்க போகிறோம், இறந்தவர்களை அப்புறப்படுத்த போகிறோம் என்கிற காரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். 2003ஆம் ஆண்டு பீகாரில் SIR என்று சொல்லக்கூடிய இதே வாக்கு திருத்த நடைமுறையை கொண்டு வந்த பொழுது அதை நிறைவு செய்வதற்கு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் ஏற்பட்டது. 2.5 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் அதை சரியாக நிறைவு செய்தார்கள். தமிழகத்தில் 2002ஆம் ஆண்டு 190 தொகுதிகளுக்கும் 2004ஆம் ஆண்டு 44 தொகுதிகளுக்குமாக இதை செய்தார்கள். அப்பொழுதெல்லாம் ஒரு நீண்ட கால அவகாசம் இருந்தது. நீண்ட கால அவகாசம் எடுத்து ரொம்ப பக்குவமாக கவனமாக உன்னிப்பாக கவனித்து யாருடைய பெயரும் விடுபட்டு போய் கூடாது. இந்த நாட்டுடைய குடிமக்கள் அவர்கள் இந்த நாட்டுடைய வாக்குரிமையை பெற வேண்டும், யாரும் அந்த உரிமையை இழந்துவிடக் கூடாது என்று கவனமாக செய்ய வேண்டிய ஒரு நடவடிக்கையை மிக குறுகிய காலத்தில், அதுவும் 1 மாத காலத்தில் எப்படி இவர்கள் செய்கிறார்கள்? ஏன் இதற்கான நோக்கம் என்ன என்று கேள்வி மேல் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான பதிலை சொல்வதாகவே தெரியவில்லை. இப்பொழுது பீகாரில் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் வாக்குப்பதிவு நடந்தது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இங்கு தேர்தல் நடப்பதற்கு 5 மாதங்களுக்கு முன்பு பீகாரில் மறுபடியும் ஒரு SIR-ஐ அவசரமாக கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட பீகாரில் 7,89,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 2001க்கு பிறகு நீங்கள் இதே தொகுதியில் வசிப்பவராக இருந்தால் நீங்கள் 11 டாக்குமெண்ட்டுகளை கொண்டு வந்து ஒப்படைத்து நீங்கள் இந்த தொகுதியில் வசிப்பவர் தான் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் வெளிப்படுத்திய அந்த டாக்குமெண்ட்டுகள் எதிலுமே ஓட்டர் ID, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை போன்றவைகள் எதுவுமே இல்லை.
இந்தியாவிலே வாழக்கூடிய ஏழை குடிமக்கள் அவர்களுக்கு எது எளிதாக கிடைக்குமோ அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐடி ப்ரூஃப் என்பது இவைதான், ரேஷன் கார்டு தான். இதுல ஓட்டர் ஐடிங்கிறது அவனே தந்தது. தேர்தல் கமிஷனு இந்த நாட்டு மக்களுக்கு